விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எப்படிங்க அப்படின்னா, ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு பஞ்சம சனியாக தான் இருக்கார் இல்லையா? உங்களுக்கு என்னென்னலாம் பஞ்சம், அட போங்க நீங்கள் வேற, நாங்களே விருச்சிகத்தில் பிறந்து எங்களுக்கு எல்லாமே பஞ்சங்க. பொதுவாக சனி நிதானமாக தான் கொடுப்பார். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. சனி கட 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 கடன்னு கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு நல்லது செய்ப்பார். ஸோ இது ஒரு பெருத்த ரிலீஃபுங்க, பெருத்த சந்தோஷம் அப்படின்லாம். அதே மாதிரி ராகு 4ஆம் பாவம் ஏதோ ஒரு விதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான, வெளிநாடு படிக்க அமைச்சிட்டிங்க அப்படின்னாலும் பிள்ளைங்களாலும் இந்த மன உளைச்சல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை உங்கள் கணவரை, இல்லை நீங்களே வந்து காசு செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, வீசா எடுத்து போயிட்டீங்க, அங்கே போய் பயங்கர வேலை வாங்குறான். இங்கே ஒரு வேலை சொன்னால் அங்கே போய் வேறு வேலை வாங்குறான். இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மனமுட்டை காணிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு டூர் போகிறதுக்கான பிராப்தம், ஆன்மீகம் சார்ந்த டூர் போகிறதுக்கான பிராப்தம். புரியுதுங்களா? ரிசர்ச் பேப்பர்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம், ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஹெச்டி பண்ணுறவங்க இவங்களாம் வந்து அழகாக பிஹெச்டி டிகிரி வாங்குறதுக்கு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா, மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைப்பிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைப்பிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும், தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா, மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும், அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டமோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க, அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக சேமத்திற்காக அப்படின் போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எப்படிங்க அப்படின்னா, ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு பஞ்சம சனியாக தான் இருக்கார் இல்லையா. உங்களுக்கு என்னென்னலாம் பஞ்சம், அட போங்க நீங்கள் வேற, நாங்களே விருச்சிகத்தில் பிறந்து எங்களுக்கு எல்லாமே பஞ்சங்க. உண்மைதான், நிறைய பஞ்சங்கள் அப்பப்போ வரும் விருச்சிகத்துக்கு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பஞ்சம சனியாக இருந்ததுனால எல்லா விதத்துலேயும் எல்லா பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில்
சனி பகவானே இருக்கார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை நாங்கள் ஜோதிடர்களை சொல்லி 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 உங்களுக்குலாம் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறார். நீங்கள் ரொம்ப இளம் வயசு விருச்சிக ராசி அன்பர்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருக்குங்க. லவ் மட்டும்தான் பஞ்சமாக இருக்குது. லவ் வரும். சனி லவ்வை கொடுப்பாரா? கெடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி எங்களுக்கு நல்ல வேலைக்கு தாங்க பஞ்சம். நல்ல வேலை கிடைக்கும். எங்களுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு தாங்க பஞ்சம். எங்களுக்கு எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ பிஜியில் இருக்கோம். நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அம்மாவே இப்போ வந்துருவாங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு. இல்லை ஒரு நல்ல மெஸ்ஸு கிடைக்கும். புரியுதுங்களா? எங்களுக்கு ரொம்ப ஏழ்மைங்க. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறதே பிரச்சனை. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியும் ரொம்ப பெரிய செல்வந்தர்களும் அந்த ராசியில் இருப்பாங்க. ரொம்ப அடிமட்ட லெவலில் ரொம்ப ஏழ்மையானவங்களும் அந்த ராசியில் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்க விருச்சிக ராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் 3 நேரம் நல்ல சாப்பாடு, நிம்மதி, சந்தோஷம் இப்படி எல்லாமே சனி பகவான் கொடுக்க போகிறார். எந்த விதத்துலையும் டவுட் இல்லை. அதே மாதிரி நாங்கள் படிக்கிறோங்க. 3 வருஷமாக நீட் படிக்கிறோங்க. 4 வருஷமாக நீட் படிக்கிறோங்க. மெடிக்கல் சீட்டே கிடைக்கல. சனி சப்போர்ட்டிவாக இருப்பார். அந்த மெடிக்கல் சீட்டு, யூஜி சீட்டு எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். ஆக எல்லாமே சனி கொடுக்க போகிறார். கவலைப்பட வேண்டாம். பொதுவாக சனி நிதானமாக தான் கொடுப்பார். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. சனி கட 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 கடன்னு கொடுத்துருப்பாரு. ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு நல்லது செய்ப்பார். ஸோ இது ஒரு பெருத்த ரிலீஃபுங்க, பெருத்த சந்தோஷம் அப்படின்லாம். அதே மாதிரி ராகு 4ஆம் பாவம் ஏதோ ஒரு விதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அவங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. இப்போ குரு சண்டால யோகம் அப்படின்றது இல்லை. அப்போ இந்த 4ஆம் பாவ ராகு என்ன பண்ணுவான்? கம்ஃபர்ட் அப்படின்றது சாலிடாக கொடுப்பான். வெளிநாடு போயிடுறது, வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு போயிடுறது, வெளிநாடு படிக்கணும்னு போயிடுறது. அங்கே போயிட்ட பின்னாடி இது நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்ப இளம் வயசுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே வந்து வெளிநாட்டில் மெடிக்கல் சீட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துறாங்க, போயிட்டேன். எனக்கு டாக்டர் ஆகணும் நான் ஆசை மட்டும்தான் இருந்துச்சு, பெருசாக முயற்சி இல்லை முயற்சியும் இருந்துச்சு, இங்கே கிடைக்கல, அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்ட பின்னாடி என்னால் அந்த ஃபுட்டு என்னால் டாலரேட் பண்ண முடியல. அங்கே பசங்களை என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. அங்கே கிளைமேட் என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. அங்கே என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அமைச்சிட்டிங்க அப்படின்னாலும் பிள்ளைங்களாலும் இந்த மன உளைச்சல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை உங்கள் கணவரை இல்லை நீங்களே வந்து காசு செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, வீசா எடுத்து போயிட்டீங்க, அங்கே போய் பயங்கர வேலை வாங்குறான். இங்கே ஒரு வேலை சொன்னால் அங்கே போய் வேறு வேலை வாங்குறான். இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மனமுட்டை வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். அம்மாவுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கும், புதுசாக நோய் வரத்துக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கும் இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டுங்க. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேது 10ஆம் பாவம் அப்படின்னும் போது 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு 10ஆம் பாவத்திலே தான் இருப்பார். வேலை செய்கிற இடத்துல பெருசாக யாரையும் கூட நல்லா பழகவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் நல்லா பழகினா நல்லா இருக்குங்க. அப்படி யோசிக்க வேண்டாம். அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக இருக்க மாதிரியே தெரியுது. அவங்கவுங்க வராங்க, ஏதோ மாட்டை மேய்ச்சமாக கோலை போட்டோமா போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வேலை செய்ய போகிறோம், நம்ம பாட்டுன்னு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டா நல்லது அப்படின்னு சொல்ல. வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பங்கள், ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸு, ஒரு இனம் புரியாத ஒரு நடுக்கம், ஒரு சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும். பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம பாட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நல்லது தான். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், குரு பகவான் 6ஆம் மாதம் வரைக்கும் தான் 8ஆம் பாவத்தில் குரு, அஷ்டமத்து குரு. அப்போ 6ஆம் மாதம் வரைக்கும் சேர்க்கையில் கவனம் அப்படின்றது தேவை. பிரச்சனை நடக்கிற இடத்துல போகக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை. ஓகேங்களா? 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனையே மாறி எடுத்துங்க. இப்போ நாங்கள் பரவாயில்லைம்மா, இப்போ நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், 6ஆம் மாதத்துக்கு மேலே தான் எங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா சாலிடாக பாஸ் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இல்லை அரசாங்க தேர்வு இதெல்லாம் எக்ஸாம்லாம் எழுதிட்டோங்க, பெருசாக எங்களுக்கு ரிசல்ட் வரல. ரிசல்ட் அதாவது பாஸ்ன்னு வந்துருச்சு, ஆனால் வந்து எங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல. நிறைய பேருக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பாக்கிய குருவாக வரார். பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு டூர் போகிறதுக்கான பிராப்தம், ஆன்மீகம் சார்ந்த டூர் போகிறதுக்கான பிராப்தம். புரியுதுங்களா? ரிசர்ச் பேப்பர்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம், ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஹெச்டி பண்ணுறவங்க இவங்களாம் வந்து அழகாக பிஹெச்டி டிகிரி வாங்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்கும். அப்பானோட உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். உங்களால் அப்பாவுக்கு பெருமையும் மரியாதையும் வரும். இப்படி நிறைய விஷயம் அப்படின்றது வருங்க. வெளிநாடு ட்ராவல், இப்போ லோக்கல் நாங்கள் வந்து பாருங்கள், இல்லைங்க நாங்கள் வெளிநாடுலாம் போகல, இங்கே லோக்கல் வந்து பார்த்திங்கன்னா கோவா போகணுன்னு ஆசைப்பட்டோம். லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டோம், ராமேஸ்வரம் போகணுன்னு ஆசைப்பட்டோம். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு நடக்குங்க. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சரி, அப்போ எப்படிங்க இருக்குது? சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கோம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த தமிழ் புத்தாண்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி,
இருந்தாலும் வழிபாடு நீங்கள் சொல்லுவீங்களேம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு என்னம்மா வழிபாடு சொல்கிறீங்க அப்படின்னா, விருச்சிகம் அப்படின்னாலே நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா விருச்சிகம் நிறைய ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் துயரங்களையும் சந்திக்காமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றி போயிடுவாங்க. முருகன் முன்னேற்றி விட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம், முன்னேறி போயிடுவாங்க. இதுக்கு முருக வழிபாடு உன்னதமான வழிபாடாக இருக்கும். சரிங்கம்மா, நாங்கள் முருகனை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு செட்டிப்பூ மாலை இல்லைன்னா செவ்வரளி மாலை கொடுத்துட்டு ஒரு நெய் விளக்கேற்றி 21 முறை முருகனை சுற்றி வரலாம். இந்த வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் போக முடியாதுமா, வீட்டு பக்கத்தில் முருகன் கோயில் இருந்து எங்களுக்கு டைம் இல்லை, இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டிலையே ஒன்று காலையில் இல்லைன்னா சாயங்காலம், முடியும் அப்படின்னா செவ்வாய் உரையில், முடியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், சண்முக கவசம், வேல்மாறல், இதில் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுறது எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வாழ்த்துக்கள்.